நாமத்தை நாங்கள் துதிக்க போறோம் எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. யாரையும் நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை யாரையும் நீங்க பார்க்க வேணாம். இந்த நேரத்தில் நீங்க ஆண்டவரை நோக்கி மட்டும் பாருங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீருடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு நேராக ஆண்டவரை உயர்த்த நீர் கிருபை பாராட்டணும். ஆண்டவரே, எல்லாரும் வாய்களை திறந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆண்டவரை நீங்க உயர்த்த போறீங்க. ஹல்லேலூயா. இந்த பாட்டில் சொல்ற துதிப்போரை அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நீர் நல்லவர். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் பெரிய தேவன். ஆண்டவரே, நீர் உன்னத தேவன். ஆண்டவரே, நீர் மகத்துவமான தேவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது என் வாழ்க்கையில? ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்ல உற்சாகமா, அவர் அனுமதிக்காம ஒண்ணுமே நடக்காது. ஹல்லேலூயா. என்ற ஒரு தலை முடி கூட அசையாதுன்ற எத்தனை பேர் நம்பிக்கையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் அவர் எங்கள் திட்டவட்டமாக அவர் பிளான் பண்ணியிருக்காரு எங்களுடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே ஆண்டவரே, நாங்கள் இந்த பாடலை பாடி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் என்ற பாடலை பாடி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து
அவர் நல்லவர். ஹalleluya. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்மை செய்தவருக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் இந்த காலை நேரத்தில். ஹalleluya. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே ஹalleluya. ஓ சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. ஓ உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் எங்களை தாங்கின தேவன். ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா நாமத்திலும் மேலானவர். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே மை துதிக்கிறோம். ஹalleluya. அவர் எல்லா நாமத்திலும் மேலான தேவன். அவர் பெரிய தேவன். ஹalleluya. ஓ மை துதிக்கிறோம். ஹalleluya. எல்லாரும் சபை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே ஒரு நிமிடங்கள் நாங்கள் ஆராதிப்போம். ஹalleluya. ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவர், மை துதிக்கிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பரிசுத்தரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே உன்னதமானவரே மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya. நீர் எங்கள் அடைக்கலம். ஆண்டவரே நீர் எங்கள் தஞ்சம். ஆண்டவரே ஓ நீர் எங்களுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறதுக்கு ஆண்டவரே நீர் எங்கள் பெலன். ஆண்டவரே ஓ நீர் எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இதுவரை நடத்தின தேவன். ஆண்டவரே இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே ஓ உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறோம். ஹalleluya. நன்மைகளை நாங்கள் நினைத்து பார்க்க போகிறோம். எல்லாரும் அவர் செய்த நன்மைகளை ஹalleluya முழு உள்ளத்தோடு அவரை நாங்கள் இந்த பாடலை பாடி அவரை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். நாங்கள் திரும்ப வர போறது அடுத்த சண்டே. இந்த ஒரு 10 நிமிஷம் இருக்கு. அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் ப்ளீஸ், அவர் செய்த நன்மைகளை மாத்திரம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உண்மையாக நீங்கள் நினைத்து இந்த பாடலை பாடி அவரை நீங்கள் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நீ
பிள்ளைகளை நீங்கள் எல்லாரும் நாங்கள் எல்லாரும் நினைச்சு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீர் நல்ல தேவன். ஆண்டவரே இன்னும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே இன்னும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எனக்கு சரியான ரொம்ப விருப்பமான ஒரு வேத வசனம் இருக்கு. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இந்த லைஃப்ல ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். நான் வாசிக்கிறேன். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும் படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், தண்ணியை காண போறோம். ஹல்லேலூயா. இது நடக்குமா, இப்படி நடக்குமா நினைக்க போக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு நடக்கும். ஹல்லேலூயா. ஆமே. நம்பிக்கை இருக்கா? நடக்கும். லேட்டா நடந்தாலும் அழகா நடக்கும். ஆமே. ஹல்லேலூயா. ஆனா யோசிக்கலாம், தண்ணி இல்லை, காத்து இல்லை, மழை இல்லை, எதுவும் இல்லைன்ட்டு. ஆனா கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாக செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ளவங்க ஒரு ஆண்டவருக்கு ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அவர் ஆண்டவரே நீர் போதுமானவர் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன். ஹல்லேலூயா. நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே என்ற பாடலை பாடி நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போறோம்.
போல் சேனைகள் ஆண்டவரே எங்களை தொடர்ந்து வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஓமை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓ நல்லவர் நல்லவர் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே நீர் நல்லவர் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹalleluya. பரிசுத்த தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலான தேவன் ஆண்டவரே. ஹalleluya. இன்னும் இதுவரைக்கும் உங்களுடைய இருதயத்தை இன்னும் ஆண்டவரோட நீங்க கனெக்ட் பண்ணில்லாட்டி ஒரு 2 நிமிஷங்கள் மாத்திரம் இருக்கு. எல்லாரும் ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு எனக்கு முழு மனதோடு ஆராதிக்க முடியாம போயிட்டு ஆண்டவரே, ஆனா நான் இந்த இறுதி டைம்ல ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நான் திறந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. அவரை ஆராதிக்க தடையா இருக்கிற ஆண்டவரே எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நல்லவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. போதுமானவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், ஆனாலும் ஆண்டவரே தண்ணியை காண போறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஓ எதிர்பாராத சூழ்நிலைகளின் மத்தியில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுத்த தேவன் ஆண்டவரே. ஹalleluya. நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அசைவாடுகிற தேவன் ஆண்டவரே, மூப்பர்கள் மத்தியில் இருக்கிற தேவன் ஆண்டவரே, சிங்காசனத்தில் ராஜாவாக வீற்றிருக்கிற தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆமென். ஹalleluya. அன்பான ஆண்டவரே இந்த காலை நேரத்துக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஒரு சபையாக ஒன்று கூடி ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஆராதனையில் ஆண்டவரே நீர் பிரியமாயிருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஆராதனையில் ஆண்டவரே மிகுதியான காலங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வருகிற உம்முடைய தாசனை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையினால ஒவ்வொருவர் கூடாக நீர் பேச போறதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் உமக்கு சேர்வதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்போ நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போவோம். கிருபையுள்ள தகப்பனே, இந்த காலை வேளையிலே சபையாக உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிறோம். ஆவியானவர் என்னை மறைத்து கர்த்தர் பேசுவீராக. ஆண்டவரே இந்த வார்த்தை அப்பா வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலே இருந்து அது வாழ்நாள் முழுவதும் கிரியை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. ஆமென். எங்களுக்கு இந்த வருடத்திலே தந்த வாக்குத்தத்த வசனம் என்ன? தேவ பயம். எங்களுடைய ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எத்தனை பேருக்கு பாடமோ தெரியாது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறைந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ இன்றைக்கு அறிவை வெறுப்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. ஏன்? தேவ பயம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அப்போ இந்த தேவ பயம் என்றால் என்ன என்பதை நான் 7 மாதளவு அன்று புரியப்படுத்தினேன். அப்போ இந்த தேவ பயம் எப்பொழுது வரும்? நம்முடைய தேவன் யார் என்று நாங்கள் அறிந்திருப்போம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த பயம் வரும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்?
நாங்கள் வேதத்தை படிப்பதில்லை. ஞாயிறு வந்தால் மட்டும்தான் என்ன வேதத்தை தூக்கி கொண்டு ஆலயத்திற்கு வருவோம். எங்களுடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று நாங்கள் தெரிந்திருந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு தேவ பயம் அது தானாகவே வந்துவிடும். இப்போ எங்களுடைய ஞாயிறு ஆராதனை முடிய அங்கே பைபிள் ஸ்டடி வைக்கப்படுகிறது. அங்கே தேவன் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய நாமங்கள். அப்போ ஏன் அதை படிப்பிக்கின்றோம்? எங்களுடைய ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படியாக கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறோம். ஆனால் என்ன, அநேகர் வருவதில்லை, அநேகர் கீழே நிற்பார்கள், அப்படித்தானே? அநேகர் சர்வீஸ் முடிய போய் விடுவார்கள். அப்போ எங்களுடைய தேவன் யார் என்று அநேகருக்கு தெரியாது. அப்போ அதனால் என்ன, தேவ பயம் இருக்காது. இப்போ எங்களில் அநேகருக்கு யாருக்கு பயம்? அநேக சகோதரர்களை கேட்டால் சொல்வார்கள், 95% என்ன சொல்வார்கள், என்ற பெஞ்சாதிக்கு தானப்பா பயம். அப்போ எல்லோரும் வீட்டு அம்மாவுக்கு தான் பயம், ஆண்டவருக்கு பயம் இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? மத்தேயு 10:28 ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ அருமை சகோதரர்களே, உங்களோட பெஞ்சாதி மேக்சிமம் என்ன, உங்களுடைய சரீரத்தை தான் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் உங்கள் பெஞ்சாதிமாருக்கு பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆமென். எபிரேயர் 6 எபிரேயர் 12 9 சொல்கிறது, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. அப்போ இன்றைக்கு சின்ன பிள்ளைக்கு அதோட அப்பாவுக்கு பயம் இருக்குமா, பயம் இருக்காதா? இன்றைக்கு இந்த நவீன தொழில்நுட்ப உலகத்தில் அப்பாவுக்கு பயம் இருக்காது. ஏன்? பிள்ளை என்ன கேட்டாலும் அப்பா வாங்கி கொடுப்பார். பிழை செய்தாலும் அதை தடுக்க மாட்டார், அது தானாக வளருமா. அப்போ அப்படியான பிள்ளைக்கு அப்பாவுக்கு பயம் வராது. ஆனால் எது பிழை எது சரி என்று சொல்லி கொடுத்து வளர்க்கும் பொழுது, ஒரு பிழை விடும் போது 2 குட்டும் பொழுது தான் என்ன, அப்பாவுக்கு பயம் வரும். அப்படித்தானே? அப்போ அப்படி வளர்ந்த பிள்ளைகளுக்கு பயம் வரும். அப்போ சொல்கிறார், அங்கே பவுல் சொல்கிறார், அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க. அப்போ அவர்கள் அடிக்கல எங்களுக்கு அப்பா, அப்படியான ஒரு அப்பாவுக்கு பயம் இருக்கும் பிள்ளைக்கு. நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அப்போ எங்களுடைய ஆண்டவருக்கு நாங்கள் அதிலும் பார்க்க பயமாக இருக்க வேண்டும் அல்லவா? அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. அப்போ எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளரும் போது நம்முடைய ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்ளலாம். கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது எங்களுடைய ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். அப்போ எங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். இப்போ நேற்றைக்கு அந்த சின்ன பிள்ளைகள் ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். அப்போ நான் விஷ் பண்ணும்போது சொன்னேன், இனிமேல் குட்டாக இருக்க வேண்டும். அப்படித்தான் எல்லாருக்கும் சொன்னேன், இனிமேல் நீங்கள் குட்டாக இருக்க வேண்டும்.
என்னுடைய பாஸ்டரோட ஆன்ட்டி சொன்னாங்க, தான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வரும் பொழுது அவட கசின் பார்த்துட்டு சொன்னாவாம், இனிமேல் தான் உனக்கு பாடுகள் வரும் என்று சொல்லி. அப்போ ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் வரும் பொழுதுதான் எங்களுக்கு சோதனைகள் இன்னும் அதிகமாக வரும். ஆகவே நாங்கள் இனிமேல் தான் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளே. ஆமென். அப்போ கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளரும் பொழுது எங்களுக்கு தேவ பயம் வரும். முதலாவது, நாங்கள் இருப்பது என்ன? கடைசி காலம். கடைசி காலத்திலே கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பான் சாத்தான். எப்படி வஞ்சிப்பான்? வேதம் சொல்கிறது, பவுல் எழுதும் பொழுது சொல்றார், கொலோசைய சபைக்கு எழுதுகிறார், கொலோசையர் 1:9, 1:9-10. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அப்போ பவுல் எழுதுகிறார் கொலோசைய சபைக்கு. இவர் கொலோசைய சபையை பற்றி கேள்விப்படுகிறார். என்னவென்று, அந்த சபையிலே புதிதாக நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டார்கள். இயேசுவிலே அவ்வளவு விசுவாசம். அவர்கள் பரிசுத்தவான்கள் மீது அவ்வளவு அன்பாக இருந்தார்களாம். அப்போ அதை கேள்விப்பட்ட பவுல் எழுதுகிறார், இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும், நற்கிரியைகளிலே வளர வேண்டும். அப்போ நேற்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும், நற்கிரியைகளிலே வளர வேண்டும். ஏன்? இந்த வேதத்தை படிக்கும் பொழுதுதான். அப்போ கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர்வதென்றால் என்ன? இந்த வேதத்தை நாங்கள் நேரம் செலவழித்து படிக்க வேண்டும். ஸ்கூல் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் தானே? அப்போ அதுபோல் ஒவ்வொரு நாளும் வேதத்தை காலையிலும் மாலையிலும் அட்லீஸ்ட் ஒரு சாப்டராவது படிக்க வேண்டும். அப்படி ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். அப்போ நாங்கள் படிக்கத்தான் எங்களுடைய ஆண்டவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் தெரியும் அவருக்கு எது பிரியம், எது பிரியம் இல்லை, எது அருவருக்கத்தக்கதான காரியங்கள். அப்போ அதுவற்றை விட்டு நாங்கள் விட்டு விடலாம் எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்து. அப்போ இது பவுல் சொன்ன காரியம். இப்போ பேதுரு சொல்கிறார், 2 பேதுரு 3:18, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். அப்போ பேதுரு என்ன அந்த நிருபத்தில் எழுதுகிறார் என்று சொன்னால், சகோதர சகோதரிகளே, சர்ச்சுக்கு எழுதுகிறார், நாங்கள் கடைசி காலத்திலே இருக்கிறோம். அப்போ இந்த கடைசி காலத்திலே என்ன நடக்கும் என்று சொன்னால், வஞ்சிப்பு நடக்கும். இயேசு என்ன சொன்னார்? சீஷர்கள் கேட்கும் பொழுது கடைசி காலத்துக்கு என்ன அடையாளங்கள் இருக்கும் என்று கேட்கும்போது இயேசு என்ன சொன்னார்? முதலாவது சொன்னது என்ன? வஞ்சியாது எச்சரிக்கையாக இருங்கள், வஞ்சிக்கப்படாமல் எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ பேதுரு சொல்கிறார், அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் 2 பேதுருவை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், நாங்கள் கடைசி காலத்திலே இருக்கிறோம். என்ன நடக்கும்? நிறைய பேர் வருவார்கள். எப்படி? ஆலயத்துக்குள் வருவார்கள், ஆண்டவருடைய வார்த்தை எடுப்பார்கள். படிக்காதவன், அதாவது என்ன பேதுரு எழுதும் பொழுது சொல்றார் என்ன? படிப்பறிவில்லாதவன் எல்லாம் போதைக்க வருவான். இதை சொன்ன பேதுரு படிக்கவில்லை, அவர் மீன் பிடிக்கிறவர். அப்ப அவர் சொல்கிறார், அதாவது வேதம் தெரியாதவன் எல்லாம் என்ன செய்வான்? போதிப்பான். அப்போ என்ன செய்ய வேண்டும்?
எங்களுக்கு வேதம் தெரிந்தால்தான் அவன் சொல்றது சரியா பிழையா என்று எங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிலே இருந்து தப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை அறிகின்ற அறிவிலே நீங்கள் வளர வேண்டும். அதைத்தான் பேதுரு சொல்கிறார். அப்போ அந்த வஞ்சனையிலே இருந்து இன்றைக்கு இலங்கையிலே 450 சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பாஸ்டருக்கு 1 லட்சம் தொடக்கம் 6 லட்சம் அவர்களை விலைக்குவாங்க. பார்த்தீங்களா பாஸ்டர்? 6 லட்சம் கொடுத்து பாஸ்டரை ஒரு பிளாக் ஃபாதர் வாங்குகிறார். அப்போ இப்படி இன்றைக்கு சபைகள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாஸ்டர் என்னத்தை போதிக்க போகிறார்? அப்ப சபைக்கு போறதுக்கு எல்லாம் அது ஆடு. நான் சொன்னேன், என்ன அறிவில்லாதது, விலங்குகளிலேயே அறிவில்லாதது எது? ஆடு. அப்போ சபைக்கு வாரதெல்லாம் ஆடு. அப்போ இங்கே இருந்து அவர் சொல்லும் பொழுது என்ன, அந்த ஆடெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு விடும். அப்போ நாங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை அறிகின்ற அறிவிலே வளர வேண்டும். ஆமென். அடுத்ததாக வருவோம். அப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்து விட்டோம் தானே. இந்த புதுசாக வந்து சின்ன பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட எங்கள் எல்லோருக்கும், இப்போ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தால் பிறகு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்படுவார். புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தை எங்களுக்கு தருவார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அப்போ இப்ப இயேசு யார் எங்களுக்கு? இயேசப்பா. அப்போ அவர் அன்பு கிருபை நிறைந்தவர். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய பிள்ளைகள் பிழை விட்டால் 2 குட்டு போடுவார், அடிப்பார். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சின்ன சாட்சியை சொல்லி அதை உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். ஆமென். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க, கேளுங்க. அப்போ ஆண்டவர் எப்படி சிட்சிப்பார்? முதலாவது வாசிப்போம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ அவர் எங்களுக்கு போதிப்பார். எப்போ போதிப்பார்? இதை படித்தால் தானே போதிப்பார், அல்லது இங்கே வந்து செய்தியை கேட்கும் போது போதிப்பார். அது பத்தாது. தனிமையிலே வேதத்தை படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிறைய விஷயங்களை போதிப்பார். ஸ்டார்ட்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் போக 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 ஆண்டவர் உங்களோடு அதிகமாக பேசுவார் வசனங்கள் மூலமாக. அப்போ இதை நாங்கள் எங்கே இருந்து கொண்டு வர வேண்டும்? ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சிறு வயது முதல் அவர்களை அதிலே ட்ரெயின் பண்ண வேண்டும். அப்போ சபைக்கு ஒரு கடமை இருக்கிறது. சண்டே ஸ்கூலிலே இருந்து இந்த விதையை போட வேண்டும். ஆமென். அப்பொழுது தான் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாக வரும் பொழுது அதுக்கு தேவ பயம் இருக்கும். அப்போ முதலாவது அப்பா என்ன செய்வார்? ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளை வளரும் போது சின்ன வயதிலே இருந்தே போதிப்பார் இல்லையா? எது நல்லது எது பிள்ளை சொல்லியும் பிள்ளை பிளவிட்டால் 2 அடி 2 தட்டு விட்டு திருத்துவார். அப்படி திருத்தாவிட்டால் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாம்? அது வேசி பிள்ளையாக இருக்குமே என்று எபிரேயர்லே பவுல் சொல்கிறார். இப்போ நான் சிறு வயதிலே எல்லாம் என்னுடைய அம்மா ஆண்டவரை அறியவில்லை. ஆனால் அந்த உலகத்து தாயே என்னை அடி என்றா அப்படி அடி விழும். வீட்டில் டார்ச்சர் மாதிரி தான் இருக்கும் பார்த்தா. அப்படி அடி. ஏன்னா நாங்கள் செய்கிற குழப்படியும் அப்படித்தான்.
ஒரு தடவை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய நண்பனுடைய பாட்டா ஸ்லிப்பரை களவெடுத்து வந்து விட்டேன். அம்மா வீட்டை அந்த செருப்பை பார்த்ததும் அப்படி ஒரு அடி. எனக்கு போய் மன்னிப்பு கேட்டு கொடுத்து விட்டு வா அவன் வீட்டில் போய். எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜட்ஜ் இருந்தார். அவர் சிகரெட் குடிப்பார். அவர் சிகரெட் குடிச்சிட்டு கீழே அவர் பாதியிலேயே போட்டு விடுவார். அப்போ நானும் அண்ணாவும் போய் அது எல்லாத்தையும் பொறுக்கி கொண்டு வந்து குடிக்கிறேன். இது சின்ன வயசுல இதை அம்மா பார்த்து விட்டு என்ன செய்தார் தெரியுமா? 2 எங்களுடைய கேட்டையும் திறந்து போட்டு 2 தூண் இருக்குது முன்னுக்கு. 2 தூண்ல இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு அடி. அப்ப போற வார பிள்ளை ஐயோ அந்த பச்சை பாலனையே நடிக்கிறார். அம்மா கேப்பா, உனக்கு தெரியுமா இது என்ன செய்தது? சொல்லி சொல்லி அடி. அது ஏன்? அவருடைய பிள்ளை வளர்ந்து வரும் பொழுது அது நல்லவன், அது எது நல்லது எது கெட்டது என்று தெரிய வேண்டும் என்பதற்காக. அப்போ அந்த உலகத்து தாய் அப்படி அடிக்கும் பொழுது பரம தகப்பனங்களை அடிக்காமல் விடுவாரா? அடிப்பார். ஆமேன். அப்போ 2வது அவர் எங்களை எப்படி சிட்சிப்பார் என்று சொன்னால், சூழ்நிலைகள் மூலம் எங்களை நடத்தி அதன் மூலமாக எங்களை சிட்சிப்பார். உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஃபியூவல் கிரைசிஸ் வந்தது. அப்படித்தானே? பெட்ரோலுக்கு கியூவில் நிற்கணும். அப்பா கியூவில் நின்றாலும் 3-4 நாள் நின்றாலும் பெட்ரோல் வருமோ தெரியாது, ஷுவர் இல்லை. அப்போ நான் வேறு வழியிலே வேலை செய்கிறேன். காரிலே தான் வேலைக்கு போய் வருவேன். அப்போ இப்படி இப்போ பெட்ரோல் இல்லை, பஸ்ஸில் போய் வருவேன். என்னால் பஸ்ஸிலே போக இயலாது. மற்றவர்களை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நான் வீட்டை வரும் பொழுது களைத்து விடுவேன். அப்போ ஆண்டவரிடம் கேட்டேன், ஆண்டவரே நீங்கள் தானே இங்கே கொண்டு வந்தீங்க, நீங்கள் என்னை கொண்டு வந்தீர், நான் இப்படி கஷ்டப்படுகிறேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, உண்மையாக இதெல்லாம் சொகுசு கொடுத்த பிரச்சனை. அப்போது நான் ஆண்டவரிடம் கேட்ட பொழுது, அப்பா எனக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் இருந்தால் நல்லா இருக்குமே என்று கேட்டேன். ஆண்டவர் ஒரு பதிலும் தரவில்லை. இப்படியே கொஞ்சம் காலம் போகுது, எனக்கு மேலாமல் போயிட்டுது. வீட்டையும் சும்மா 2 கதை விட்டு பார்த்தேன், ஒரு பதிலும் இல்லை. ஒரு நாள் திடீரென்று நானாகவே ஒரு முடிவெடுத்து கண்டிக்கு போய் ட்ரெயினிலே போய் காசை கொடுத்து காரையும் வாங்கி கொண்டு வந்து விட்டேன். வீட்டே வந்ததும் அந்த கார்லேயும் பேட்டரி பிரச்சனை இருந்தது. அப்போ பேட்டரி மாற்ற வேணும். அப்போ பேட்டரியை மாற்றுறதுக்கு அதை கராஜில் கொண்டே விட்டாச்சு. வீட்டே வந்ததும் ஒரே பிரச்சனை. நம்மளுக்கு யார் பிரச்சனை கொடுப்பா? அம்மா, இது என்ன திட்டப்பா அதெல்லாம்? இது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வந்தது, இது உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் வந்த பதில். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் வந்தது, உங்களுக்கு இது கஷ்டமும் நஷ்டமும் என்று சொல்லியாகி விட்டது. என்ன கொண்டா நெஞ்சுக்குள்ள ஒரு தண்ணியும் இல்லைப்பா. நான் ஆண்டவரிடம் போய் அழுது ஜெபிப்பேன். அப்பெல்லாம் அதிகாலையில் எழும்பி விடுவேன். இப்போ காரை கொண்டு போய் கராஜிலே விட்டாச்சு. அவன் பேட்டரி இன்றைக்கு தாரேன் நாளைக்கு தாரேன், 2 மாதம் முடிஞ்சது. நானும் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். அழுது சும்மா இல்லை, அப்படி அழுது ஜெபிக்கிறேன். என்ன ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் வெட்கப்பட்டு விடக்கூடாது. அப்பாவுக்கு எப்படி, நீ என்னுடைய பிள்ளை என்றால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? நீ என்னை கேட்டிருக்க வேண்டும்.
சரியாக 2.5 மாதங்கள் கழித்து ஆண்டவர் ஆதியாகமம் 12 இருந்து எனக்கு சில விஷயங்களை புரியப்படுத்தினார். அப்போ அதிலே இருந்து நான் உங்களுக்கு அதை சொல்ல போகிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் யாராவது வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 10 வரை. ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடே கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். போதும். அப்போ ஆபிராம் என்கிற பாபிலோனிய மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார். அழைத்த பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ, முதலாவது வசனம், உன்னுடைய தேசத்தை உன் இனத்தை உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அழைக்கும் போது எப்படி அழைத்தார்? உங்கள் இனத்தை, உங்கள் தகப்பன் வீட்டை, சரிதானே, உங்கள் உறவுகளை எல்லாவற்றையும் விட்டு வர சொல்லி, எனக்கு பின்னாலே வா. தெரியுமா, இயேசுவை ஒருத்தன் போய் கேட்கிறான், என்ன ஆண்டவரே, என்னுடைய தந்தை சுகவீனமாக இருக்கிறார், அவரைக்கு போய் கடைசி காலத்தில் எல்லாவற்றையும் செய்து விட்டு வருகிறேனே. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சரிப்பட்டு வர மாட்டேன், போயிட்டு வா. அப்போ எல்லாவற்றையும் விட்டு வர சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய பாரம்பரியத்தை விட்டு மாற மாட்டோம் என்கிறோம். நாங்கள் தமிழர் பண்டிகை எல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம். ஆண்டவருக்கு அதெல்லாம் இஷ்டமே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு வாண்டுதான் சொன்னார். என்ன? பொங்கல் எல்லாம் நாங்கள் கொண்டாடப்படாது. நிறைய சொல்லலாம், வேண்டாம். அப்போ எல்லாவற்றையும் விட்டு வா என்றுதான் ஆண்டவர் சொன்னார். இனி நீ என்னுடைய பிள்ளையாக, நீ, அதாவது நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இனி எல்லாவற்றையும் நீ இதை பார்த்துத்தான் செய்ய வேண்டும். இல்லை பொங்கல் கொண்டாட வேண்டும் இருக்கா? இல்லை, சில சபையிலேயே பொங்கல் வைக்கிறாங்கப்பா. கேட்டால் அது தமிழர் பண்டிகை. ஆண்டவர் இனத்தையே விட்டுட்டு வான்னு தான் சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அடையாளம் என்ன? நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், அவ்வளவுதான். கிறிஸ்தவன். நாங்கள் தமிழரும் அல்ல, சிங்களவரும் அல்ல, ஆங்கிலேயரும் அல்ல. எங்களுக்குரிய அடையாளம் கிறிஸ்தவன், அவ்வளவுதான். கிறிஸ்துவை உடையவர். அப்போ ஆண்டவர் அழைத்த போது ஆபிராம் வந்தான். ஆபிராம் என்கிற மனிதன் வந்தான். அவன் 75 வயதாக இருக்கும் பொழுது அவன் புறப்பட்டு வந்தான் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வாசிங்க. ஆபிராம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இப்போ ஆண்டவர் கொடுத்த தேசத்துக்கு ஆபிராம் வந்து விட்டான். வாசிங்க. ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சம பூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிராமுக்கு
தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இப்போ அவன் சீகேம் என்கிற அந்த மொரேயா என்கிற அந்த சமவெளிக்கு வந்ததும் ஆண்டவர் சொல்கிறார் தரிசனமாகி இந்த தேசத்தை உனக்கு தருவேன். ஆமென். சொல்கிறார் இந்த தேசத்தை உனக்கு தருவேன். வாசிங்க. அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை இவரெல்லாம் தொழுது கொண்டாராம். சரிதானே? தொடர்ந்து வாசிங்க. பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போனான். பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி. அப்போ அவன் அந்த கானானுக்குள்ளாகவே வெவ்வேறு இடங்களுக்குள்ளே போய் கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி அதை தொழுது கொண்டு தன்னுடைய தேசமாக்கி கொண்டிருந்தான். சரி, தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது 10வது வசனத்தை வாசிங்க. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். இப்போ ஆண்டவர் கொடுத்த தேசத்திலே ஒரு பஞ்சம் வந்தது, கடும் பஞ்சம். அப்போ ஆபிரகாம் என்ன செய்தான்? ஆபிராம் எகிப்திலே உணவிருக்கென்று கேள்விப்பட்டு எகிப்துக்கு போனான். பாருங்கள், இந்த இடத்திலே இவன் ஆண்டவரை கேட்கவில்லை. ஆண்டவர் கொடுத்த தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு பஞ்சம் பிழைக்க போகிறான். அந்த இடத்திலே ஆண்டவரை கேட்கவில்லை. ஆண்டவரே, இது உமக்கு சித்தமா? நான் அங்கே போகலாமா? ஆண்டவர் எலியாவுக்கு காகத்தையே அனுப்பி போஷித்தவர். ஆமென். இவன் கேட்டிருந்தால் இவனுக்கு போஷித்திருப்பார். இவன் ஜெபிக்கவில்லை, கேட்கவில்லை, எகிப்துக்கு போனான். எகிப்துக்கு போய் என்ன நடந்தது சொல்கிறான். எகிப்துக்கு போகும் பொழுது சாராயை பார்த்து சொல்கிறான், நீ அழகான ஸ்திரீ. அங்கே எகிப்தியர்கள் என்ன செய்வார்கள்? அழகான பெண்களை தூக்கி கொண்டு போயிடுவார்கள். நீ என்னுடைய மனைவி என்று சொல்லிவிடாதே, சகோதரன் என்று சொல்லு. என்ன பொய்! ஆண்டவருடைய பிள்ளைக்கு இப்பொழுது பாருங்கள், ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் போனதும் வருகின்ற வார்த்தை முதலாவது என்ன? பொய். அப்போ ஆண்டவர் முதலாவது சொன்ன காரியம், இப்பொழுது உன்னுடைய தேசத்திலே எரிபொருள் பஞ்சம் வந்திருக்கிறது. நீ என்னை கேட்டாயா? இல்லை, கேட்கவில்லை. நீயாகவே முடிவெடுத்து போய் ஒரு எலக்ட்ரிக் காரை வாங்கினாய். கராஜ்காரன் கொண்டு போயிட்டான். சாராயை எப்படி கொண்டு போனானோ அதுபோல உன்னுடைய கார் போய்விட்டது. நீ எனக்கு காத்திருக்கவில்லை. இப்போ ஆபிரகாமுடைய வாயில பொய் வந்ததுதானே, தொடர்ந்து என் வாயிலே பொய் வந்தது. கொஞ்ச காலம் வீட்டில் கார் எப்ப வரும்? அடுத்த கிழமை தாரன் என்று சொன்னேன். அப்போ பாருங்கள், ஆண்டவரிடம் இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் நாங்கள் போகும் பொழுது நாங்கள் பாவத்திலே விழுவோம். பாவத்துக்கு மேல் பாவம் செய்ய வேண்டி வரும். எந்த ஒரு காரியம் செய்யும் பொழுதும் அவரிடம் நாங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய ஆண்டவர் பேசும் தெய்வம். இந்த சின்ன பிள்ளைகள், பேப்டிசம் எடுத்த பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் பேசும் தெய்வம். நீங்கள் கேட்டால் அவர் நிச்சயமாக பேசுவார். வேதத்தின் மூலம் பேசுவார், ஊழியர்கள் மூலம் பேசுவார், ஆராதனையின் மூலம் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார். அவர் கல்லோ மண்ணோ சிலையோ அல்ல. அதை ஞாபகத்திலே வைத்திருக்கு. உயிர் உள்ளாத ஒரு ஜடம் இல்லை. ஆமென். சங்கீதம் 115 எடுத்து வாசிச்சீங்கன்னா தெரியும். தாவீது சொல்கிறார், என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. மத்தேயு 5:37 சொல்கிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். பொய் சொல்லக்கூடாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகருடைய வாயை திறந்தால் வாரதெல்லாம் பொய்யப்பா. பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பு. பொய் உள்ளவன் ஜெபித்தால் அந்த ஜெபம்
அருவருப்பான ஜெபம் வேதம் சொல்கிறது. நீதிமொழிகளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அருவருப்பான ஜெபம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். அப்போ இன்றைக்கு நாங்கள் இந்த பாவங்களை விட்டுவிட வேண்டும். இப்போ ஆபிரகாம் பொய் சொன்னான் தானே, சாராயை தூக்கி கொண்டு போயிட்டான். போன பார்வோனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் என்ன நடந்தது வாசிங்க. 17வது வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் வாதித்தார். மகா வாதைகளால் வாதித்தார். இவன் சொன்ன ஒரு பொய்யின் நிமித்தம், ஒரு செய்த ஒரு பாவத்தின் நிமித்தம் பார்வோன் அந்நியன் தான். ஆனால் அங்கே என்ன வந்தது? வாதை வந்தது. உங்களுக்கு தெரியும், கொரோனா வந்தது. ஏன் வந்தது என்று யாராவது யோசித்தோமா? சபையில் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாம் உலகம் செய்து பாவமப்பா, அதிலே தான் ஆண்டவர் கோபத்திலே வாதையா. இல்லை, சபை செய்கிற பாவம். தாவீது ஒரு பாவம் செய்தான், பெருமை. என்ன? தன்னுடைய இராணுவத்தை எண்ணினான், பெருமையின் அடையாளம். பெருமை உள்ளவர்களை ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், அது பாவம். என்ன நடந்தது? 70,000 இஸ்ரவேல் ஜனங்கள் செத்தார்கள் வாதையின் மூலம். யார் செய்த பாவம்? ஆண்டவருடைய பிள்ளை. அப்போ இந்த கொரோனா ஏன் வந்தது? ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு புரியப்படுத்தினார். ஏன் வந்தது? இன்றைக்கு சபை செய்கிற பாவம். சபை என்னிடத்தில் இல்லை. அப்போ இன்றைக்கு அநேகர் நாம் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடைசியில் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றார். கடைசியில் பார்வோன் என்ன செய்தான்? அவன் வாதையால வாதிக்க சாராய கொண்டு விட்டுட்டான். அது போல உண்ட காரும் வரும். ஆனா எனக்கு அடி என்ன? அந்த கார் வாங்கின காசு, செலவழித்த பணம் எல்லாம் நஷ்டம். கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடி என்ன? அப்படி ஒரு அடி. ஏன்? இனி நீ எனக்கு காத்திருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் இனி நீ என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு ஒரு சூழ்நிலைக்குள்ளாக போகும் பொழுது நாமவே திமிரில் முடிவெடுத்து விட்டு, ஐயோ ஆண்டவர் ஏனையோ எனக்கு இந்த கஷ்டத்தை ஆண்டவரில் பழிய போடுறது. ஏன் ஆண்டவரே எனக்கு இது வந்தது. கேட்கறது நல்லது. ஏன்? கேட்டால் தான் தெரியும் நீங்கள் என்ன பிள்ளை செய்திருக்கிறீங்க. அப்போ நாங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் நாங்கள் அவரை விட்டு விலகும் போது 2 குட்டு போடுவார். எனக்கு அடித்த அடி அப்படியான ஒரு அடி. (2022) ஜூன் கடைசியிலே கார் வாங்கினேன். கடைசியில் அந்த கார் எப்பொழுது வந்தது? 2023 கிறிஸ்மஸுக்கு ஒரு கிழமைக்கு முதல் வந்தது. 1.5 வருடங்கள் சென்றது. காத்திருக்க ஆண்டவர் காத்திரு, நீ இனிமேல் காத்திருக்க வேணும். அப்போ நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். கர்த்தருக்கு காத்திருந்தால் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆமேன். நீங்க எந்த ஒரு முடிவெடுக்கிறேன் என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு காத்திருங்கள். நாமவே தடால் புடால் என்று முடிவெடுத்து போட்டு கடைசியிலே ஆண்டவர் கொண்டு போய் எனக்கு இப்படி செய்து விட்டார், நான் நஷ்டத்திலே விழுந்து விட்டேன், நோயிலே விழுந்து விட்டேன், கடனிலே விழுந்து விட்டேன், தரித்திரம் வந்தது. ஆண்டவர் தரித்திரத்தை தரமாட்டார். அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னால் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே நான் எதிலாவது மாற வேண்டி இருக்கிறதா? ஏன்னா அது ஒரு ரீசன். நான் எங்கே பிழை விட்டிருக்கிறேன், எங்கே மாற வேண்டும்? நாங்கள் ஆண்டவரை கேட்க வேண்டும். அவர் நிச்சயமாக புரியப்படுத்துவார். ஏனென்றால் அவர் நல்ல தேவன், பேசும் தேவன். அப்போ அந்த கார் கிடைத்தது என்னுடைய ஜெபத்தினால் அல்ல, அவருடைய கிருபையினால். ஆமேன். அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். ஆனால் என்ன, பிழை விட்டா 2 சாத்துவார். அப்போ எங்களுடைய ஆண்டவர் அன்பில் உள்ள தேவன்,
கிருபையுள்ள தேவன், அதே நேரத்திலே நாங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருப்பார். அப்போ பேப்டிசம் எடுத்த பிள்ளைகளே, அப்போ நீங்க நினைக்க கூடாது இனிமேல் நீங்கள் நச்சபடி எல்லாம் செய்யலாம் என்று. இனிமேல் நீங்கள் வேதம் சொல்வது படிதான் செய்ய வேண்டும். ஆமேன். அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் கூறவில்லை, நாம் எல்லோருக்கும் தான் சொல்கிறேன். அப்போ அவரை நாங்கள் அப்பாவாக ஏற்றுக்கொண்டால் அவர் எங்களை சிட்சிப்பார். இப்போ சேத்திலே 5 பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தது. ஒரு பொம்பளை வந்தார், அதுல 2 பிள்ளைய பிடிச்சு சாத்து. ஏன் அந்த சேத்துக்குள்ள போய் வருத்தத்தை தேட போறியான்னு சாத்து. அப்ப அதால வந்த இன்னொரு பெரியவர் கேட்டார், ஏனப்பா அந்த 2 பிள்ளைய அடிக்கிறா, மெட்டது அடிக்க இல்லையே என்று. அந்த அம்மா சொன்னா, இது 2 தானையா என்ற பிள்ளை. அப்போ ஆண்டவர் யாரை சிட்சிப்பார்? அவருடைய பிள்ளைகளை சிட்சிப்பார். அப்போ நீங்கள் ஆண்டவரை அப்பாவாக ஏற்றுக்கொண்டால் தான் உங்களை சிட்சிப்பார். இப்போ நான் ஆண்டவரை பார்த்து நிறைய கேள்விகள், என்ன பாவம் செய்கிறவன் எல்லாம் அப்படி இருக்கிறானே ஆண்டவரே, நான் கீழ்ப்படிஞ்சு இப்படி இருக்கிறேனே ஆண்டவரே. ஏண்டா அதுதான் காரணம். ஏன்? அவனுக்கு ஒரு அடி இருக்குது கடைசியில், என்ன? நித்திய மரணம். ஆனால் எங்களை அவர் பரிசுத்தப்படுத்தி 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 அவர் எங்களை நித்திய ஜீவனுக்குள் அழைத்து கொண்டு போகிறார். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நிறைய இடத்திலே திருந்த வேண்டி உள்ளது. எல்லாரும் கண்களை மூடுவோம். எங்கே திருந்த வேண்டும் என்று எங்களுக்குத்தான் தெரியும். எல்லோரும் நெஞ்சிலே கையை வச்சு நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இடத்திலே நான் திருந்த வேணும், இந்த இடத்திலே நான் இப்படி இருக்கிறேன், என்னை மன்னியுங்க. நாங்கள் மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்கிறதவன். அவரால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றமும் இல்லை, ஒரு பாவமும் இல்லை. அவ்வளவுத்துக்கு அவர் இரக்கம் உள்ள தேவன், கிருபை உள்ள தேவன். நாங்கள் ஜெபிப்போம். கிருபை உள்ள தகப்பனே, அப்பா, சபையாக உம்மிடத்திலே வந்து நிற்கிறோம். அப்பா, இந்த ஆண்டு நீங்கள் தந்த இந்த வாக்குத்தத்தம் உம்மை அறிகின்ற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் என்பது. ஏனென்று சொன்னால் உம்மை நாங்கள் அறிந்தால் தான் ஆண்டவரே அந்த பயம் எங்களுக்கு வரும். ஆண்டவரை, உம்மை நாங்கள் அறிந்திருந்தால் தான் ஆண்டவரை வஞ்சனையிலே இருந்து நாங்கள் தப்பிக்கொள்ளலாம் இந்த கடைசி நாட்களிலே. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் எந்தெந்த இடத்திலே திருந்த வேண்டுமோ ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. இன்றிலிருந்து நான் பரிசுத்தப்பட விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் கர்த்தர் காண்கிறீர். கர்த்தர் உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை அவர்களுடைய இருதயத்திலே என்றென்றும் இருந்து கிரியை செய்யட்டும். இந்த பிள்ளைகள் வழி விலகி போகாது பரம தகப்பன்னீர் சிட்சித்து நடத்துவீராக. நாளுக்கு நாள் இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக என்று மன்றாடி ஜெபிக்கிறேன். அப்பா, ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகன மகிமைகள் எல்லாம் இயேசுப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.